இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது விடியம் மிக்ஸி பற்றி தான். எவ்வளோ நிறைய பிராண்ட்ஸ் வாங்கி நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். இந்த பிராண்ட் எப்படி இருக்குங்கிறத ஒரு தடவையாவது யூஸ் பண்ணி பார்க்கலாமேன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் இந்த விடியம் மிக்ஸி வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறது. இந்த மிக்ஸி 1 year வாரண்டியில் கிடைக்கிது. இந்த மிக்ஸியை நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரேட் வேரி ஆகுங்கிறதுனால நீங்கள் ஆன்லைன்லேயே போய் பார்த்துக்கலாம். டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மிக்ஸியை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. இந்த மிக்ஸி 3 ஜாரோடு தான் யூஸ்வலாக வர மாதிரி வருது. மாஸ்டர் ஜார், மல்டி ஜார், மார்வல் ஜார் அப்படின்னு 3 டைப்பில் எல்லா மிக்ஸிலையும் வர மாதிரி தான். இது உள்ளே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கிங் செக்லிஸ்ட் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் மாஸ்டர் ஜார் அசம்பிளி, 3/4 லிட்டர் மல்டி ஜார் அசம்பிளி, 0.4 லிட்டர் மார்வல் ஜார் அசம்பிளி அப்படின்ற சில பல ஐட்டங்கள் இருக்குது. அது என்னென்ன ஒன்று ஒன்றா பார்ப்போம். இது ப்ராடக்ட் மேனுவல். இதெல்லாம் பார்த்து தான் அந்த மிக்ஸியை நீங்கள் ஆன் பண்ணுற அவசியம் இல்லை. இருந்தாலும் என்ன கலர்ஸ் இருக்குன்றதை பார்த்துக்குங்க. நான் வாங்கினது க்ரீனு, ப்ளூவும் அழகாக இருக்குது, பிளாக்கும் நல்லா ஸ்லீக்காக சூப்பராக இருக்குது. எல்லாம் வெவ்வேறு ரேட். நான் வாங்க இருக்கிறது ஈவா சிட்ரோ, ஈவா நியூரோலாம் ஏதோ இருக்குது. நான் அதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணல. இருந்தாலும் இந்த மேனுவலை ஒரு தடவை உங்களுக்கு பிரித்து காமிச்சிடுறேன். என்னென்ன மிக்ஸி அதை எப்படி யூஸ் பண்ணுறங்கிறது தான். எப்படி சட்னி அரைக்கலாங்கிறதெல்லாம் அதில் இல்லை. அதனால் தூக்கி தூர போட்டு மிஷினை வெளியே எடுப்போம். இந்த பிராண்டை பற்றி ஒரு ஐடியாவுமே இல்லை. இதை வாங்கினதுக்கப்புறம் தான் பார்க்குறேன். இந்த குக் வித் கோமலையெல்லாம் அதை பற்றி ஆட் கொடுத்துருந்தான். என்ன தான் ஆட் கொடுத்துருந்தாலும் யாராவது யூஸ் பண்ணவங்க இதை மிக்ஸி பற்றி சொன்னால் தான் நமக்கு தெரிய வரும் இல்லையா. பட் நான் எந்த வித ஐடியாவுமே இல்லாமல் இதை வாங்கிட்டேன். நிறைய மிக்ஸி நம்ம வாங்கி பார்த்துருக்கோம். புதுசாக ஒன்று வாங்கி ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிறது தான். இந்த ஒயர் யூஸ்வலாக எல்லா மிக்ஸிலையும் வர அதே 1 மீட்டர் லென்த்தில் தான் கொடுத்துருக்கான். இப்போது மிக்ஸியை வெளியே எடுத்தாச்சு. மிக்ஸி என்ன கலர் எப்படி இருக்குது? இந்த கலர் தான் நான் வாங்கினேன். இது என்ன க்ரீன் சொல்லலாமா இல்லை கிளி பச்சைன்னு சொல்லலாமா? பட் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கலர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யூஸ்வலாக ஒயிட்டு பிளாக்னு வாங்குவோம். கலர் அழகாக இருக்குது. பட் கலரை விட பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு சார் வேலை செய்கிறாரு அப்படிங்கிறது. இது ஆஸ் யூஷுவல் எல்லா மிக்ஸிலும் இருக்க மாதிரி தான். ஏர் போகிறதுக்கு வென்டிலேஷனும் ஸ்டார்டர் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. திடீர்னு ஷட் டவுன் ஆகிடுச்சுன்னா அந்த பட்டன் ஒன்று கீழே அடியில் ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஒன் 2 3 அப்புறம் லெஃப்டில் ஒரு சின்ன பல்ஸ், அவ்வளோ. அதோட நாய்ஸும் பார்த்துட்டிங்க லைட்டாக தான் இருக்குது, ஸ்மூத்தாகவும் இருக்குது ஆப்ரேஷன். ஓகே, இது 2 பாக்ஸில் வந்தது கொரியரில். 2வது பாக்ஸ் என்னங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஒன்று மிக்ஸி இருந்தது, இதில் வேறு என்ன ஜார் தான் இருக்க போகுது. இது என்னென்ன ஜார்ஸ் இருக்குதுங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். 0.3 லிட்டர் மார்வல் ஜார். இது எதுக்குன்னா ட்ரை அண்ட் வெட் கிரைண்ட் ஸ்மால் குவான்டிட்டிஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பேருக்கு தேங்காய் சட்னி, ஏதாவது ஒரு சட்னி அரைச்சிக்கிறது அந்த ஜார் யூஸ் ஆகும். இந்த 3 ஜாருமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார் தான். ஸோ நோ ப்ராப்ளம். பிளேடும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஜார் நல்லா பலபலான்னு இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லையா, ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் கொஞ்சமான ஐட்டம்ஸ் அரைச்சிக்கிறதுக்கு அது நல்லா யூஸ் ஆகும். 2வதாக வெளியே வந்து குதிக்கிறது இந்த மீடியம் ஜார். இது 0.75 லிட்டர்ஸ் போட்டிருக்கான். 3/4 லிட்டர் ஐட்டம்ஸ் சொல்லி எல்லாத்தையும் இதை அரைச்சிக்கலாம். இது அடியில் இருக்க புஷ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த பேக்கேஜ்குள்ளே இருக்கிறது அதோட லிட், இந்த கவர் ஹோல்டர் எதுனா சொல்லிக்கலாம். மூடி இருக்குது. இது பெரிய ஜார் 1.5 லிட்டர்ஸ். இது என்னங்கிறத நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். அதோட கவர், பெரிய ஜாரோட கவர், மீடியம் ஜாரோட கவர், அவ்வளோதான். இந்த பாக்ஸ்குள்ளே வேறு எதுவும் இல்லை. இதை மூடி இதுவரை போடுவோம். அடுத்தது அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இதோட ஹேண்டல்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, இது நல்லா கையில் பிடிச்சி அரைக்கிறதுக்கு வாட்டமாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த பேக்கை பிரிக்கும்பொழுது நானும் எங்கள் ஒய்ஃபும் பேசுனதை கொஞ்சம் கேளுங்க. இது வந்து உட்காந்துருப்பா ஸ்ட்ராங்காக தான் இருக்குப்பாப்பா கைப்பிடி. அதை விட ஆனால் வெயிட் கிடையாது.
விடியம்மா நம்ம எங்கே பார்த்தோம் விடியம் விடியம் வாங்கினதே கிடையாது. விடியம் வந்து எனக்கு வந்து இது கேள்விப்பட்டிருக்கேன். அது கிரைண்டர் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். யாரும் சொல்லியிருக்காங்க கிரைண்டர் பாருங்கள் விடியம் நல்லா இருக்கும். கேட்டிங்களா? ஒரு ஐடியாவும் இல்லை இந்த மிக்ஸி எப்படி இருக்குங்கிறத. ஸோ வாங்கி யூஸ் பண்ணால் தான் தெரியும் கதை. நான் அரைச்சி காட்டுறேன் எப்படி இருக்கு, நீங்களே பாருங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இது 1.5 ஜார். இது எதுக்கு யூஸ் ஆகும்னு போட்டிருக்கேன்னா, ஐடியல் ஃபார் க்ரஷிங் ஐஸ், கிரைண்டிங் காஃபி அண்ட் ஃபார் மேக்கிங் மசாலா, இட்லி, தோசை, வடை, பேட்டர், மாவு, சூப்ஸ் அண்ட் மில்க் ஷேக்ஸ்ன்னு போட்டிருக்கான் பெருசு. அப்புறம் இந்த ஜாரோட மூடியெல்லாம் பாலிகார்பனேட் டோம் அப்படின்னு போட்டிருக்கான். பாலிகார்பனேட் டோம் அப்படின்னா என்ன போட்டிருக்குன்னா, டோம் ஷேப் ஸ்ட்ரக்சர் மேட் ஃபார் பாலிகார்பனேட் ஏ ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிள் தெர்மோ பிளாஸ்டிக் மெட்டீரியல். அங்கே கூகுளில் தான் படிக்கிறேன். பாலிகார்பனேட் இஸ் a plastic material known for its strength, impact, resistance and clarity. ஸோ மூடி கண்ணாடி கிடையாது, பட் பாலிகார்பனேட் நல்லா தான் இருக்குது. மூடி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, அதே சமயத்தில் நல்லா லாக் ஆகிருக்கு, நல்லா க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறதுனால க்ளீனிங்கும் நல்லா ஈஸி, லைஃபும் நல்லாயிருக்கும். இது வந்து மீடியம் ஜாரோட கவரு. இது நல்ல பிளாஸ்டிக் மெட்டீரியல் கொடுத்துருக்குறான். அதோட வாஷரும் நல்லா இருந்தது, நான் பார்த்தேன். மற்றபடி இதோட க்ளீனிங்னால் பார்த்திங்கன்னா டிஷ்வாஷரில் போடக்கூடாதுன்னு போட்டிருந்தான். அதே சமயத்தில் தண்ணியும் இதில் நம்ம கழுவுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஸ்டோர் ஆகக்கூடாதுங்கிறதையும் நான் கூகுள் ரிவ்யூஸில் படித்தேன். அப்படி வேறு என்ன படித்தேன்னா, இந்த டைனமிக்லி பேலன்ஸ் vortex flow stainless steel blades will allow you to liquefy, grind, grate, crush, etc. suitable for even the toughest ingredientsனு போட்டிருந்தான். கல்லை தவிர இதில் எல்லாத்தையும் போட்டு அரைக்கலாம்னு சொல்ல வரேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா இது தெரியும். இந்த பாருங்கள், இது சின்ன ஜாரோட மூடிக்கு மட்டும் அந்த லெட்டில் லாக் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தான். அந்த சைடில் தெரியுதுங்களா? அதை போட்டு ஒரு டர்ன் பண்ணோன்னா அது லாக் ஆகிக்குது. ஸோ இதை கையை வச்சு மூடிக்கிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அரைக்கணுன்றது அவசியம் இல்லை. இது ஒரு சின்ன லாக் மாதிரி மேலே கொடுத்துருக்கான் பாருங்கள். அது ப்ராப்பராக நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே இருக்குது தெரியுதுங்களா? நீங்கள் அதை கையை வச்சு மூடாமலே அதை அரைச்சிக்கலாம். நான் அரைச்சி காட்டுறேன். மொத்தத்தில் இந்த ஜார், அதோட மூடி, அதோட லிட்டு, அதோட ஹேண்டில், இது எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். நல்ல பிளாஸ்டிக் மெட்டீரியலில் கொடுத்துருக்கான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு ப்ளஸ் ஹேண்டில் அண்ட் பிளேடும் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. என்ன ஒரே ஒரு மைனஸ்னால் பிளேடு எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுக்கல, அது ஒரு மைனஸ். மற்றபடி இந்த பாக்ஸில் இருக்க இந்த ஜார்ஸ், ஹேண்டில் அண்ட் லிட் எல்லாமே ரொம்ப நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன். இதுக்கு கொடுத்துருக்க ஒயரும் நல்ல லென்த்தியாக இருக்குது. 1 to 1.5 meters வருது பாருங்கள், நல்ல லென்த்தாக இருக்குது. ஸோ உங்கள் ப்ளக் பாயிண்ட் எங்கே இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் மிக்சியை வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இந்த ஜார் எப்படி இப்போ இதில் லாக் ஆகுதுங்கிறதையும் இதோட சவுண்டு எப்படி இருக்கிறதுங்கிறதையும் பார்ப்போம். இதை எங்கள் டாக்டரை லிட்டை மூடிட்டு அதில் போய் லாக் பண்ணி உங்களுக்கு காட்டுவாங்க பாருங்கள். அது லாக் சிஸ்டம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். அவ்வளோதான், அது லாக் ஆகுது. நம்ம யூஸ்வலாக வச்சுருக்க பிராண்ட்ஸில் கொஞ்சம் லாக்கிங் சிஸ்டம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இது வச்ச உடனே போயிட்டு சின்னதாக ஒரு கிளிக் சவுண்டோட லாக் ஆகுது. ஓகே, அவ்வளோதான். இப்போ நாய்ஸ் டெஸ்ட். இதோட நாய்ஸும் பெட்டராக இருக்குது, ரொம்ப ஓவர் சவுண்ட் கிடையாது. உள்ள ப்ராடக்ட் இல்லாமல் அரைக்கிறதுக்கு சவுண்ட் இப்படி இருக்குது. ப்ராடக்டோடு உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன். மோட்டாரும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அடுத்தது நம்ம இங்கே பார்க்க போகிறது, இந்த ஜார் எப்படி இந்த மிக்ஸி
பாடியில் போய் சீட் ஆகுதுங்கிறத உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இந்த லாக்கெல்லாம் வந்து சில நல்ல பிராண்டடில் நல்லா அழகாக போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும். இதுவும் நல்லா ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா லாக் ஆகிக்குது. என்ன இருந்தாலும் இந்த ஜார் மேலே ஒரு கையை வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். இப்போது இந்த ஜார் பாருங்கள், ரொம்ப மைல்டு ஷேக் இருக்குது. ஆனால் உள்ளே எதுவும் ப்ராடக்ட் ஐட்டம்ஸ் எதுவும் நம்ம போடல ஜாருக்குள்ளே. இருந்தாலும் எனக்கு அப்படியே கை இல்லாமல் இந்த ஜார் ஓடுறது நல்ல ஷேக் தெரியுதுங்களா? இப்போ கை வச்சுக்கிட்டு பண்ணுறது தான் இந்த மிக்சியை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். மீடியம் ஜார் மிக்சியை ஓட விட்டு நம்ம பார்த்தோம். இப்போது சின்ன சைஸ் இருக்குல்ல, அதை நம்ம ஓட விட்டு பார்ப்போம். இது ஆல்ரெடி இந்த கேப்பு லாக் சிஸ்டம் கொடுத்துருக்கிறதுனால மூடியை பிடிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இது எப்படி இருக்குன்றதை பார்ப்போமே. நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகுதுங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த மீடியம் மிக்ஸி ஜாரை பொறுத்த வரைக்கும் மைல்டாக ஷேக் தெரியுது. ஜார் பாடியில் போயிட்டு அழகாக லாக் ஆனாலுமே பார்த்திங்களா மைல்டு ஷேக் தெரியுது. அதனால் இது கையில் பிடிச்சிக்கிட்டே பண்ணுறது தான் பெட்டர்னு தோணுது. பல்ஸ் நல்லா ஒர்க் ஆகுது, கவனிச்சிங்களா? பல்ஸ் நல்லா ஸ்பீடாக இருக்குது. அதாவது 1 2 3ன்னு இருக்கும். லெஃப்டில் திரும்பினா லெஃப்டில் திரும்பினா பல்ஸ். இப்போ பெரிய மிக்ஸி ஜாரை நாம் லாக் பண்ணி மிக்ஸியை ஓட்டி பார்ப்போம். இப்போ ஒரு விஷயம் இந்த லிட்டில் கவனிச்சது என்னென்னா, இதை கிளியராக போட்டிருக்கான், ஹோல்ட் டோம் அண்ட் ஸ்விட்ச் ஆன் அப்படின்னு போட்டிருக்கான். ஆக நம்ம சட்னி அரைக்கும் பொழுதோ இல்லை எதை அரைச்சாலுமே இந்த மூடியை பிடிச்சிட்டு அரைக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைனா கிச்சன் ஃபுல்லாக சட்னி ஆகிடும். மூடியை பிடிச்சிக்கோங்க. சின்ன ஜாரில் என்ன போட்டிருக்கான்னு பார்க்கலாம். சின்ன மிக்ஸி ஜாரில் லிட்டை பிடிச்சிக்கணுன்ற மாதிரி தான் அதுலேயும் போட்டிருக்கான். ஸோ மீடியம் மிக்ஸி ஜார் என்னன்றதை பார்ப்போம். மீடியம் மிக்ஸி ஜாரில் கிளியராக போட்டிருக்கான், ஹோல்ட் லிட் அண்ட் ஸ்விட்ச் ஆன். ஓகேங்களா? ஓகே. இப்போது அந்த மிக்ஸி ஜாரோட கீழே இருக்க நாபெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குங்க, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. மிக்சியில் இருக்க நாப்ஸும் நல்லா இருக்குது. அடியில் எல்லாமே நல்ல ப்ராடக்ட், குவாலிட்டியாக இருக்குது. ஏர் ஃபில்டர், ஏர் ஸ்பேஸ்லாம் ரொம்ப நல்லா கொடுத்துருக்கான். ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. சப்போஸ் ஹை லோடில் உங்களுக்கு மிக்ஸி நின்றுடுச்சுன்னா அந்த ஸ்விட்ச் அமுத்திட்டிங்கன்னா திருப்பியும் மிக்ஸி ஒர்க் ஆகும். எக்ஸலண்ட்டாக இருக்குது. கலரும் ரொம்ப அருமையான கலர். இதே ஒரு புதினா சட்னி மாதிரி தான் இருக்குது இல்லை? யூஸ்வலாக நம்ம மிக்ஸியை எல் ஷேப்பில் பார்த்தே பழகி போச்சு. இது என்னவோ ஒரு செப்பு மாதிரி இருக்குது. எல் ஷேப்பில் இருந்தால் தான் நிற்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் இது என்ன சொல்கிறது, எல் ஷேப்பில் இல்லை, ஒரு பிரமிட் மாதிரி சொல்லலாமா? அப்படி இருந்தாலும் பேலன்ஸ்டாக நிற்குது. ஸோ எல் ஷேப்பில் இருந்தால் தான் அது பேலன்ஸ்டாக நிற்கணும்னு இல்லை. இது பிரமிட் ஷேப்பில் இருந்தாலும் நல்லா சீட்டாக வைக்குது. கலர் ஷேப்பு எல்லாம் அட்ராக்டிவாக தான் இருக்குது. அதெல்லாம் ஓகே. சட்னி அரைக்கணுமே,
வாங்க இது சட்னி எப்படி அரைக்குதுங்கிறத பார்ப்போம். நம்ம அதிகமாக கிச்சனில் யூஸ் பண்ணுறது சின்ன ஜார் மிக்ஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலேயும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு தான் ரொம்ப யூஸ் ஆகும். அது எப்படி அரைக்குதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் நல்லா இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் நல்லா பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 4 பூண்டு இருக்குது, ஒரு பச்சை மிளகா இருக்குது. இது ஒரு 7 செகண்ட் ஓட்டிட்டு எடுக்கிறேனே, எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 7 செகண்டுக்கு அரைச்சா எப்படி அரையணுமோ அப்படி அரைஞ்சிருக்கு. அதாவது பரவாயில்லாமல் அரைஞ்சிருக்கு. 7 செகண்டுக்கு இந்த அளவுக்கு அரைஞ்சது பெரிய விஷயம். அது ஃபுல்லாக தான் அரைச்சி காட்டேன்டா நீங்கள் சொல்கிறது கேட்குது. எப்படி அரைச்சிருக்குன்றது பாருங்கள். முதல்ல அந்த பிளேடு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இது 15 செகண்ட்ஸ்க்கு அரைச்சி காட்டுறோம். அதாவது ஏற்கனவே 7 செகண்ட் ஓடிச்சு, அடுத்து ஒரு 7 செகண்ட். நல்லா அருமையாக அரைஞ்சிருக்குங்க. இத்தனைக்கும் நான் அதில் தண்ணி கூட ஊற்றலை. இதில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிருந்தா இன்னும் நல்லா குழன்னு அரைஞ்சிருக்கும். நல்லா பேஸ்ட்டுங்க. 15 செகண்ட்ஸ்க்கு நல்லா பேஸ்ட்டாக இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், இது நான் தண்ணி ஊற்றலை, கொஞ்சம் நேரம் அரைஞ்சதுக்கே நல்லா அரைஞ்சிருக்கு. இதை நீங்கள் ஒரு 30-35 செகண்ட்ஸ் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஓட்டினீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்தது நான் அதில் உங்களுக்கு ஆனியன் சட்னியை அரைச்சி காமிச்சிடுறேன். ஆனியை போட்டு வதக்கிட்டுருக்கேன். ரெடி ஆகிடுச்சு. ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இஞ்சி பார்த்திங்களா, பெருசாகவே போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா தெரியுது. ஆனியன், கடலை பருப்புலாம் போட்டாச்சு. ஆற வச்சுட்டு இப்போது இது மீடியம் சைஸ் ஜாரில் போட்டிருக்கேன். மீடியம் சைஸ் ஜார் எப்படி அரையுதுங்கிறத, அரைச்சி கொடுக்குதுங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே இந்த சின்ன ஜார் கூட நல்லா அரைச்சி கொடுத்துரும். ஆனால் இந்த மீடியம் சைஸ் ஜார் இருக்குது பாருங்க, இது சமயத்தில் பழி வாங்கிடும். அடவா எப்படியா நல்லபடியாக அரைச்சி கொடுத்துட்றா. மிக்ஸி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுங்கிறத ஒரு 2-3 செகண்ட் அரைச்சாலே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் அரைச்சிருப்பேன். அதிலே இந்த பிளேடோட பவர் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. மிக்ஸி ஜார் ஓடுற சவுண்டில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது நல்லபடியாக அரைஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. சவுண்டு நல்லா கேட்குது, அரையிற சவுண்டு. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா அந்த கை வச்சுக்கிட்டே அரையிறதுங்க. ஏதாவது அட்வான்ஸ்டு மிக்ஸி இருக்கான்னு தெரியல, இந்த கை பிடிச்சிக்கிட்டே மிக்ஸி ஓட்டுறங்கிறது எனக்கு பிடிக்காத விஷயம். ஓகே, ஒரு 30 செகண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். டோட்டலாக எப்படி அரைஞ்சிருக்குன்றதை பார்க்கலாம். வாவ், எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது சட்னி, அருமையாக அரைஞ்சிருக்கு. இது ஒரு 2-3 பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு வேலைக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜாரில் அரைக்கிறது அருமையாக இருக்குங்க. நல்லா அரைஞ்சிருக்கு. மேலே வரைக்கும் செதறலை, நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. நல்லா அரைஞ்சிருக்கு. உள்ளே போட்ட இஞ்சி இருக்கா இல்லைன்றது நோண்டி பார்க்க முடியாது. ஸ்பூனில் வச்சு நான் காட்டுறேன் அது இருக்கா இல்லையாங்கிறத. பார்த்தாங்க, நல்லா ரொம்ப ஸ்மூதி மாதிரி இருக்குது. சட்னி இன்னும் வேகலைன்னு நினைக்கிறேன். அது வேறு டிபார்ட்மெண்ட், அது நம்ம செப்பரேட்டாக அதை பண்ணிக்கலாம். ஆனால் அரையிறதுங்கிறது நல்லா அரைஞ்சிருக்கு. உள்ளே போட்டிருந்த இஞ்சை காணும். அது ஓரளவுக்கு பெரிய சைஸ் இஞ்சி தான், அந்த இஞ்சை உள்ளே காணும். ஸோ எக்ஸலண்ட்டாக இருக்குங்க மீடியம் சைஸ் ஜார். அடுத்தது நம்ம ஒரு பீர்க்கங்காய் துவையல் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. பீர்க்கங்காய் தோல் தான் அது. என்னென்ன பீர்க்கங்காய் தோல், இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா, புளி, கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு தேங்காய், இது எல்லாமே போட்டிருக்கோம். அதே மீடியம் சைஸ் ஜாரில் தண்ணி ஊற்றாமல் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு அரையாது தான் இருந்தாலும் காட்டுறேன். சவுண்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியா அறையில் அப்படின்ட்டு. வாங்க பார்க்கலாம். ஒரு கையில் கேமராவும் ஒரு கையிலையும் முடியும் பிடிச்சிக்க முடியல. ஃபோனை மிக்சியில் போட்டு அரைச்சிட போகிறேன். ஏன் எடிட் பண்ணாமல் போட்டுட்ருக்கேன்னா உங்களுக்கே புரியும். மக்கள் இவன் அரைச்சிட்டு தான் அதை
வீடியோ பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வாவ், அறையவே இல்லை. ஸோ தண்ணியை ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு அரைச்சி காட்டிடுறேன். நல்லா அரையுதுங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? பீர்க்கங்காய் சட்னி ரெடி. இப்போ அடுத்தது உங்களுக்கு நான் பொடி பண்ணேன். இந்த பொடியில் என்னென்ன போட்டுக்கணும் உங்களுக்கு தெரியுதா? கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, காஞ்ச மிளகா, மிளகு, இதெல்லாம் போட்டிருக்கேன். இது நரன்னு அரைக்கணும். இதையும் உங்களுக்கு அரைச்சி காமிச்சிடுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. முதல்ல இந்த காஞ்ச மிளகாலாம் போட்டு நல்லா பொடியாக அரைச்சிடுவோம். காஞ்ச மிளகா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் அரைஞ்சிருக்கு. ஒன்று முழுசாகவே இருக்குது, பரவாயில்ல. மொத்த பருப்பையும் உள்ளே போட்டு அரைக்கும் பொழுது அதுவும் அரைஞ்சி ஓடி போயிடும். ஆனால் இது கொஞ்சம் குறப்பாக அரைக்க வேண்டியிருக்கு, இது பொடிங்கிறதுனால. அதையும் அரைச்சி காட்டிடுறேன் உங்களுக்கு. பொடி நல்லா அரைஞ்சிருக்குங்க. சாரி, பொடியும் நல்லா இருக்குது, நெடியும் பயங்கரமாக இருக்குங்கிறனால 2 தடவை தூங்கிட்டேன். சாரி. அருமையாக அரைஞ்சிருக்குங்க. வேறு என்ன வேணும்? என்னை பொறுத்த வரைக்கும் இது அருமையான மிக்ஸி ஜாருங்க. பொடியை பொறுத்த வரைக்கும் ஸ்மூத்தாக இருக்கக்கூடாது, குறப்பாக இருக்கணும். இது ஒரு 30 செகண்டில் எவ்வளோ கிராம் பொடியை அரைச்சிட்டேன் பாருங்கள். இது கடையில் வாங்கினா எவ்வளோ ஆகும் தெரியுங்களா? ஏகப்பட்ட ரேட் ஆகும். நம்ம நொடியில் அதை அரைச்சி கொடுத்துடலாம். எல்லாம் நல்ல ஐட்டங்கள் உள்ளே இருக்குது. மிளகு, பெருங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நல்ல ப்ரோட்டீனுங்க. அது சீரகம் கூட சில பேர் போடுவாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸி வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்களே வீட்டில் அரைச்சி பசங்களுக்கு சட்னி இல்லாத டைமில் சடனாக அது ஒரு விஷயம் பசங்களுக்கு கொடுத்துடலாம். ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டா கெடாமல் இருக்கும். ஓவரால் இந்த மிக்ஸி ஜாரு ஒர்த் பைங்க. சின்ன மைனஸ் இருக்குது. இது வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, தக்க நாடுது, பிடிச்சிக்கிட்டே அரைக்க வேண்டியிருக்கு. இது மாதிரி சின்ன மைனஸ் இருந்தாலும் நம்ம ரிசல்ட்டை ரொம்ப நல்லா ரிசல்ட் கொடுக்குது. இந்த மிக்ஸி ஜாரு ஊருக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு ரேட்டு வருது. நான் யூஎஸ்ஏயில் இருக்கேன், இங்கே வேறு ரேட்டு. நம்ம ஊர்லேயே இது இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயே போய்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் எவ்வளோ ரேட்டு அப்படின்ட்டு. பக்கத்தில் இருக்க நம்ம ஸ்டோர்ஸில் கிடைக்குதாங்கிறத நீங்கள் போய் பார்க்கலாம்.
நம்ம யூஸ்வலாகவே ஒரு சில பிராண்டு வாங்கிட்டே இருப்போம், பேர் சொல்ல விரும்பல. அதுலேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மிக்ஸி. இது பொடி மட்டும் இல்லாமல் அடுத்ததாக நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணுறோம், அதையும் காமிச்சிடுறேன். அது யூஸ்வலாக நம்ம வீட்டில் எல்லாம் செய்கிற தேங்காய் சட்னி. இந்த தேங்காய் சட்னி நான் அரைக்கும்போது தேங்காய் நல்லா பெருசு பெருசாக போட்டேன். அது எப்படி அரைச்சிருக்குன்னு பாருங்கள். தண்ணி லைட்டாக தான் ஊற்றினேன், தேங்காய் பத்தெல்லாம் அப்படியே இருக்குது. சரிங்களா, அது இப்படி தான் அது அரைஞ்சது. இது தேங்காய் சட்னி. தேங்காய் பாருங்கள் முழு பத்தியாக இருக்குது. 1 2 அப்படி தாங்க இருக்கும். கடைசியாக ஒரே ஒரு சட்னி உங்களுக்கு அரைச்சி காமிச்சிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதில் என்னென்னா, இப்போது இஞ்சி சட்னி பண்ண போகிறேன். அதில் சரி அவ்வளோ பூண்டுகளும் போட்டிருக்கேன். இஞ்சி எந்த சைஸில் நான் வெட்டி போட்டிருக்கேன்றதை பாருங்கள். இஞ்சி தொகையல், இஞ்சி சட்னி எப்படி வேணால் சொல்லலாம். இது எப்படி அரைச்சிருக்குன்றதையும் நம்ம பார்ப்போம். மீடியம் மிக்ஸி ஜாரில் போட்டேன், எப்படி அரையுதுங்கிறத பாருங்கள். வீடியோ நல்லா குயிக்காக முடிக்காமல் ஜவ்வு மாதிரி இழுத்துருக்கிறதுக்கு காரணம், நான் அரைச்சி வச்சு அதை எடுத்தால் நல்லா இருக்காது. ஆக்சுவலாக எவ்வளோ டைம் ஆகுதுங்கிறத அப்படியே போட்டால் தான் உங்களுக்கும் தெரியும். தேவையானதை நீங்கள் பார்த்துங்க. இஞ்சி சட்னிக்கு எவ்வளோ ஆகுது, வெங்காய சட்னிக்கு எவ்வளோ ஆகுதுங்கிறது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குல்ல. அது நான் ரொம்ப ஷார்ட்டாக 10 மினிட்ஸில் போட்டேன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அதனால தான் இதை இழுத்து நான் போட வேண்டியதாக போச்சு இந்த வீடியோவை. மிக்ஸி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்ல. இது ரொம்ப ஷார்ட்டாக 5-10 மினிட்ஸில் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கலாம் இந்த யூடியூப் வீடியோவை. பட் நான் அப்படி பண்ணலை. இப்படி லென்த்தியாக போடும்போது தான் ஆக்சுவலாக எவ்வளோ டைம் ஆகுது இந்த மிக்ஸி சட்னி அரைக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ பாருங்கள், இஞ்சி சட்னி ரெடி. நல்லா மசிய அரைஞ்சிடுச்சு. இதை எண்ணெயில் போட்டு நல்லெண்ணெயில் போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டால் இஞ்சி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும்.